ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மரத்துக்கு எப்படி வேர் ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் டென்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றேன், நான் விளையாடுறேன், நான் படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம நிகழ்காலத்தில் நடக்கிறத நம்ம சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸு யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தே இது எல்லாமே என்னென்னா சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வி ஒன் வெர்பை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஸ்டடி, நான் படிக்கிறேன். இப்போது இங்கே ஐ எது சொல்லுங்கள்? எஸ், ஐ தான் சப்ஜெக்ட். வேர்ப் என்ன? ஸ்டடி. இந்த ஸ்டடி தான் என்னது? வி ஒன் வேர்ப். அது என்ன வி ஒன் வேர்ப்? வி ஒன் வெர்புனா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அதாவது இதுதான் பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. வி ஒன், வி டூ, வி த்ரீ இந்த மாதிரி வேர்ப்ஸ்லாம் இருக்கும். நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வி ஒன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஐ, வி, யூ, தே இதுக்கெல்லாம் நம்ம அந்த வெர்பு என்னதோ அதை அப்படியே போட்டால் போதும். அதே இது ஹீ, ஷீ, இட் அதுக்கு ஒரு நேம் வச்சு வரும்பொழுதும் நம்ம வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்க்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இஎஸ், ஐஇஎஸ் இதெல்லாம் எப்படி வெர்போட சேர்க்கறது? ஓகே, இதை இப்போ தெளிவாக பார்த்துடலாமா? எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ் இந்த மாதிரி லெட்டர்ஸில் ஒரு வேர்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம இஎஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வாஷ். இப்போது இதில் என்ன லெட்டர்ஸ் முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டில்? எஸ்ஹெச். ஸோ இதுக்கு நம்ம இஎஸ் சேர்க்கணும். சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாஷஸ், வெரி குட், வாஷஸ். டீச், டீச்சர்ஸ். ஃபிக்ஸ், ஃபிக்ஸஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் இஎஸ் சேர்க்குறத பார்த்தோம். அதே இது ஐஇஎஸ் எப்படி சேர்க்குறது? இப்போ ஒரு வெர்பு ஒய்யில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஒய்யை எடுத்துட்டு ஜஸ்ட் அதோட ஐஇஎஸ் சேர்த்தா போதும். இப்போ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸ்டடி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எஸ், வெரி குட், ஸ்டடீஸ். ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும். ஸ்டடி, ஸ்டடீஸ். ட்ரை, ட்ரைஸ். ஸோ இங்கேயும் ஒய் எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்? ஐஇஎஸ் போடணும். ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இஎஸ், எஸ், ஐஇஎஸ் சேர்க்குறது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் ஃபார்ம், அதாவது ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம் வச்சு வரும் பொழுது நம்ம இந்த மாதிரி வெர்போட சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ். ஹேபிட்ஸ்னால் என்ன? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். நம்ம டெய்லி செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா? நான் டெய்லி காஃபி குடிப்பேன், நான் டெய்லி டீ குடிப்பேன், நான் டெய்லி நியூஸ் வாசிப்பேன். இது எல்லாமே என்னது? இட்ஸ் ஜஸ்ட் அ ஹேபிட்ஸ். நான் டெய்லி டீ குடிப்பேன், நான் டெய்லி டீ குடிப்பேன். இது ஒரு ஹேபிட். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரிங்க் டீ ரெகுலர்லி அல்லது டெய்லி. நான் டெய்லி 6 மணிக்கு எந்திப்பேன், நான் எப்போவுமே 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஐ வேக் அப் அட் 6 AM. ஐ வேக் அப் அட் 6 AM. அதே இது இப்போ ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் போடும் பொழுது என்ன யூஸ் பண்ணலாம்? வெர்போட எஸ் சேர்க்கலாம். ஹீ வேக்ஸ் அப் அட் 6 AM. அவன் 6 மணிக்கு எழுந்திருப்பான். அவன் எப்போவுமே என்ன செய்வான்? 6 மணிக்கு எழுந்திருப்பான். நான் டெய்லி பல் தேய்ப்பேன். ஐ ப்ரஷ் மை டீத். ஐ ப்ரஷ் மை டீத். அவர் வேலைக்கு போகிறதுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போவார். ஸோ இதெல்லாம் என்னது? ரொட்டீன்ஸ். திருப்பி திருப்பி அந்த ஒரு விஷயம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? நடந்துட்டுருக்கோம். ஹீ டிரைவ்ஸ் டு ஒர்க். அண்ட் நம்பர் 2 பாருங்கள், பெர்மனண்ட் சுச்சுவேஷன். பெர்மனண்ட் சுச்சுவேஷன் அதாவது ஒரு சுச்சுவேஷன் டெய்லி அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த விஷயத்தை மாற்ற போகிறதும் கிடையாது, அது மாற்றவும் முடியாது. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பெர்மனண்ட் சுச்சுவேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் ரொம்ப வளர்த்தியாக இருக்கா, இப்போ அவள் வளர்ந்துட்டா, நம்மளால் அதை மாற்ற முடியுமா? நோ.
ஷீ இஸ் வெரி டால். ஷீ இஸ் வெரி டால். அவனுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவனுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இதுவும் என்னது தான், பெர்மனன்ட் சிச்சுவேஷன். ஹீ ஹேஸ் 2 சிஸ்டர்ஸ். ஹீ ஹேஸ் 2 சிஸ்டர்ஸ். அவன் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கான். அவன் இந்தியாவில் இருக்கான். தட்ஸ் மீன் ஹீ செட்டில்டு இன் இந்தியா. அவன் என்ன செஞ்சிட்டான், அங்கேயே வீடு கட்டி அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கான். அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பெர்மனெண்ட் தான். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஹி லிவ்ஸ் இன் இந்தியா. ஹி லிவ்ஸ் இன் இந்தியா. இங்கே லிவ் அப்படிங்கிறது வேர்ப். ஹீ வந்திருக்கிறதுனால நம்ம அந்த வெர்போட என்ன பண்ணியிருக்கோம், எஸ் சேர்த்துருக்கோம். ஏன்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், மறந்துடாதீங்க. இப்போது இதில் நம்ம நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஹீ இஸ் லிவிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லலாம், எப்போ சொல்லலாம்னா, நம்ம இதை வந்து டெம்ப்ரரியாக வந்து இருக்க போகிறாங்க, டெம்ப்ரரியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு ஐஎன்ஜி சேர்த்து சொல்லலாம். அதே இது அவங்க இங்கேயே செட்டில்டு அப்படிங்கிறப்ப அது பெர்மனண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே இது டெம்ப்ரரியாக இருக்காங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீ இஸ் லிவிங் இன் இந்தியா அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். ஃபேக்ட் அண்ட் ட்ரூத்துக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி. இந்தியாவோட தலைநகரம் என்னது, புதுடெல்லி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி. த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி. 2 + 2 = 4. 2 கூட்டினா 4. ஸோ இதுவும் என்னது தான், ஃபேக்ட். நெக்ஸ்ட் ஒன், பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ் ஃப்ளை. பறவைகள் பறக்கிறது. த எர்த் இஸ் ரவுண்ட். த எர்த் இஸ் ரவுண்ட். த தாஜ்மஹால் இஸ் இன் இந்தியா. தாஜ்மஹால் இஸ் இன் இந்தியா. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது எல்லாமே என்ன, பூமியில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வு. இதை எதையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள், எஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் நம்பர் 4, ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ரிப்பீட்டட்னா என்ன, திரும்பி திரும்பி அந்த விஷயம் என்ன செஞ்சிட்ருக்கோம், நடந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஒர்க். தே ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஒர்க். அவங்க வேலை பார்க்குற இடத்துல இங்கிலீஷில் தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஐ கோ டு ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல். ஸோ இதுவும் என்ன ஆகும், ரிப்பீட்டடாக டெய்லி நடக்கும். ஷீ டஸ் நாட் ப்ளே டென்னிஸ். ஷீ டஸ் நாட் ப்ளே டென்னிஸ். அவள் டென்னிஸ் விளையாட மாட்டா. அவள் டென்னிஸ் விளையாட மாட்டா. ஐ ஒர்க் இன் ஆஃபீஸ். ஐ ஒர்க் இன் ஆஃபீஸ். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் நம்பர் 5, ஃபிக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்னா என்னது, அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் இதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹர் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆன் 5th மார்ச். மார்ச் 5 அவளுக்கு எக்ஸாம் இருக்குது. த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 6 PM. த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 6 PM. 6 மணிக்கு ட்ரெயின் வரும். 6 மணிக்கு ட்ரெயின் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்க போகுது, ஆனால் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்பர் 6th ஒன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓப்பன் யுவர் புக். கோ டு த மார்க்கெட். டேக் திஸ். ப்ளே செஸ். ரீட் திஸ். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா, இதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 2 வேர்டு நம்ம இந்த சென்டென்ஸோட நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னதுன்னா, டோன்ட் அண்ட் டசன்ட். டோன்ட் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஐ, வி, யூ, தே, இவங்களுக்கெல்லாம் நம்ம டோன்ட் யூஸ் பண்ணலாம். ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம், இதுக்கெல்லாம் நம்ம டசன்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் விளையாடுறோம், வி ப்ளே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. இதை நான் நெகட்டிவாக சொல்ல போகிறேன், அவங்க விளையாடலை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. எஸ்,
we don't play. we don't play. அதே இது he sheட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ராஜு plays. ராஜு விளையாடுறான். இதே இதை நெகட்டிவாக எப்படி சொல்வீங்க? ராஜு does not play. ராஜு does not play. நிறையா பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை இப்போ கிளியர் பண்ணிடலாம். மீனாவும் பிரியாவும் விளையாடுறாங்க. இப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். மீனா அண்ட் பிரியா விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. ஓகே, இப்போ இதில் ப்ளே போடலாமா அல்லது ப்ளேஸ் போடலாமா? ஸோ இங்கே நேம் வந்திருக்கு, அதனால் ப்ளேஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ராங். ஏன் அப்படின்னா நம்ம சிங்குலருக்கு மட்டும்தான் வெர்போட எஸ் சேர்க்கணும், ஐ தவிர்த்து. ஐ அப்படின்ற சப்ஜெக்டை தவிர்த்து மற்ற சிங்குலர் எல்லாத்துக்குமே நம்ம வெர்போட எஸ் சேர்க்கணும். பட் இங்கே இருக்கிறது மீனாவும் பிரியாவும். ஸோ இது என்னாச்சு? இப்போ ப்ளூரல் ஃபார்மாக ஆயிடுச்சு இல்லையா? அதனால் நம்ம வெர்போட என்ன செய்யக்கூடாது? எஸ் சேர்க்கக்கூடாது. மீனா அண்ட் பிரியா ப்ளே. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோலேருந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 questions கேட்க போகிறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்பர் 1, நான் டிவி பார்க்குறேன். நம்பர் 2, நான் விளையாடுறேன். நம்பர் 3, அவ சாப்பிட்றா. இதுக்கான ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.